அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்போட ஆர்டிக்கிள் 23 மற்றும் 24. இந்திய அரசியலமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் இருக்குது பகுதி 3ல். அந்த பகுதி 3ல் இருக்கிற அடிப்படை உரிமைகளில் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். அதாவது ஆர்டிக்கிள் 1லேருந்து இது வரைக்கும் 22 வரைக்கும் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பற்றி பார்க்குறோம். இந்திய அரசியலமைப்பில் மிக முக்கியமான ஒரு 2 விதிகள். ஏன் அப்படின்னா, காலங்காலமாக இந்தியாவில் நிறைய மக்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவங்களுக்கு எந்த வாய்ஸுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ரிலீஃப் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்த ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கிள் 23. அதே மாதிரி ஆர்டிக்கிள் 24 இந்தியாவோட இன்னொரு முக்கியமான ஒரு சட்டமாக வந்து இருக்கும். ஏன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் 23 என்ன சொல்லுது அப்படின்னா, சுரண்டலுக்கு எதிரான பாதுகாப்பு, அதாவது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுது. எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை தன்னோட சுயநலத்துக்காக இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, சுரண்டுறாரு அப்படின்னா அதுதான் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொருத்தவங்கள நம்மளோட வளர்ச்சிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே அதில் கொடுக்காமல் இருக்கிறது, இதுக்கு பேர் தான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆர்டிக்கிள் 23 எக்ஸ்ப்ளாய்டேஷனை எந்த விதத்தில் நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பிற்கு தடை அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சமே இருந்திருக்கும். டெல்லி சுல்தான் இது முகலாய அரசுகளில் அடிமை வம்சம்னா என்ன அப்படின்னா, அதில் வந்து எல்லா ராஜாவுமே அடிமையாக இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போது அடிமை முறை அப்படின்றது என்னென்னா, ஒருத்தருக்கு கீழே நம்மளை அடிமைன்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் அந்த கீழே இருக்கவங்க செஞ்சாகணும். அதுக்கு பேர் தான் அடிமைன்னு சொல்லுவோம். அந்த அடிமைக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. ஓகேவா? எந்த ஒரு செய்கிற வேலைக்கான எந்த ஒரு கூலியுமே கிடையாது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், அடிமை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு மனிதர்களை அடிமைகளாக நடத்துகிறதோ அல்லது அவர்களோட விருப்பத்துக்கு மாறாக வேலை வாங்குறதோ தடை விதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு எதிராக மட்டும் இல்லை, தனி மனிதர்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனை அரசு தான் கடத்தி வச்சிருக்கு அப்படின்னா அரசை வந்து குற்றம் சாட்டுவாங்க. அதே ஒரு தனி மனுஷன் இன்னொருத்தனை கடத்தி வச்சுருக்கான் அப்படின்னா கடத்தி வச்சவனுக்கு என்ன பண்ணுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. அதனால இந்த ஆர்டிக்கல் ரொம்பவே முக்கியமானது. ஏன் இது அரசுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக தனிநபர்களுக்கு எதிராகவும் செயல்படுது. நம்மளோட அடிப்படை உரிமைகளில் நிறைய உரிமைகள் பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு எதிரானதாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆர்டிக்கல் அரசுக்கு மட்டும் இல்லை தனியாருக்கும் எதிராக இருக்கிறது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி எழுதணும். அது மட்டும் இல்லாமல் இது யாருக்கு மட்டும் இல்லை, குடிமக்களுக்கு மட்டும் கிடையாது, ஏலியன்ஸுக்கும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் நம்ம கடத்தினா ஓகேவா? இல்லை, யாராக இருந்தாலும் மனிதர்கள், அவங்கள கடத்தக்கூடாது, கட்டாய உழைப்புக்கு ஆளாக்கக்கூடாது, அடிமைகளாக வச்சுருக்கக்கூடாது, அவங்க செய்கிற வேலைக்கு சரியான கூலியை கொடுக்காம அவங்கள உடனே என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. இதில் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு 4 விஷயங்களை இது தடை பண்ணுது. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங், மனிதர்களை கடத்துதல். மனிதர்களை கடத்துதல் அப்படின்றது டேர்முக்குள்ளே என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு ஆணையோ அல்லது ஒரு பெண்ணையோ அல்லது குழந்தைகளையோ நம்ம ஒரு பிஸ்னஸில் யூஸ் பண்ணுற ஒரு பண்டம் மாதிரி கடத்துறது, அதாவது வாங்குறதோ விற்கிறதோ குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனை நான் வந்து ஒரு 10,000 கொடுத்து நான் இவனை வாங்கிக்கிறேன் அப்படின்னா, அவனை வாங்கினதுக்கப்புறம் அவனுக்கு நான் ஏதாவது செய்வேன்னா எதுவும் செய்ய மாட்டேன், அவனை வந்து என்னோட இதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன், வேலை வாங்கிக்குவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் மனித கடத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாலியல் ரீதியான கடத்தல்களையும் இதில் சேர்க்குறாங்க. அதாவது ஒரு குழந்தையோ அல்லது ஒரு பெண்ணையோ பாலியல் நோக்கத்துக்காக வாங்குறதோ அல்லது விற்கிறதோ வந்து குற்றமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கட்டாய உழைப்பு. கட்டாய உழைப்பு அப்படின்னா என்னென்னா, ஒரு தனி நபரோட விருப்பத்துக்கு எதிராக அவர்கிட்ட வேலை வாங்குறது. அதை வந்து நம்ம அரசு செஞ்சாலும் சரி, ப்ரைவேட்டில் ஏதாவது ஒரு பர்சன் செஞ்சாலும் சரி குற்றம் அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக பேகர்னு ஒரு முறை இருந்துச்சு பழைய காலத்தில். அது வந்து நிறைய ஜமீன்தார்கள் கிட்ட வந்து இருந்திருக்கும். ஓகேவா? ஒரு ஜமீன்தார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர்கிட்ட நிறைய பேகர் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து கடைசி வரைக்கும் ஜமீன்தாருக்கு உழைச்சி கொட்டிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஓகேவா? அதுதான் வந்து பேகர் முறை. இந்த பேகர் முறையை சுத்தமாக ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக குறைந்தபட்ச ஊதியம். இது வந்து ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு குறைந்தபட்சமாக அரசு வந்து ஒரு ஊதியத்தை ஃபிக்ஸ் பண்ணும் எப்பயுமே நம்மளோட நாட்டில். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த ஊதியத்தை விட கம்மியான சம்பளம்
கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபோர்ஸ்டு லேபராக கன்சிடர் பண்ணி அந்த முதலாளிக்கு என்ன பண்ணுவோம், தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உரிமை வந்து இந்திய குடிமகனுக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டவருக்கும் பொருந்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன்படி கட்டாய உழைப்பு மற்றும் கொத்தடிமை முறை வந்து ஒழிச்சிருக்காங்க. ஓகேவா? இதில் முக்கியமான சில சட்டங்களை இந்திய அரசு கொண்டு வந்திருக்கு. அது என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கமற்ற போக்குவரத்து தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, மக்களை வந்து தேவையில்லாமல் கடத்தக்கூடாது. ஓகே, அதுதான் வந்து சொல்கிறாங்க கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்த சட்டம் தான் இந்த ஒழுக்கமற்ற போக்குவரத்து தடுப்பு சட்டம் அப்படின்றது 1956 ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. அந்த சட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 1976 கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம் அப்படின்றது கொண்டு வராங்க. அடுத்து 1976 பார்த்தீங்க அப்படின்னா சம ஊதிய சட்டம், அதாவது ஆண் பெண் இருப்பாளருக்குமே சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றது கொண்டு வராங்க. அது கூடவே 1948 பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச ஊதிய சட்டம். இந்த குறைந்தபட்ச ஊதிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு குறிப்பிட்ட காலத்துக்கு நடுவில் என்ன பண்ணலாம், ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ விலைவாசி ஏறுது அப்படின்னா குறைந்தபட்ச ஊதியத்தை கொஞ்சம் ஏற்றி போடலாம். அந்த குறைந்தபட்ச ஊதியத்துக்கு கீழே வந்து நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபோர்ஸ்டு லேபராக கன்சிடர் பண்ணி அந்த ஓனருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சண்டை வாங்கி, அதாவது பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக 1970 இன்னொரு சட்டம் வந்துச்சு, ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குமுறை மற்றும் ஒழிப்பு சட்டம். அதாவது பாண்டட் லேபர் ஆக்ட்னு சொல்லுவாங்க. 1970 வந்துச்சு. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதனை வந்து ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு ஓனரோ வந்து ஒப்பந்தம் மூலயமா ஆள் எடுக்கிறான் வேலைக்கு அப்படின்னா அவருக்கு என்னென்ன செய்யணும், அந்த பாண்டட் லேபருக்கு என்ன பண்ணணும், கரெக்டான சம்பளம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல பணி சூழலை உருவாக்கணும். அதுக்கப்புறம் நல்ல வாழ்வுக்கு அவருக்கு வந்து என்ன பண்ணணும், அஷூரன்ஸ் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும், அவர் மேலே வந்து கேஸ் போடலாம். சரியா? அப்போது ஒரு 4 ஆக்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், ஒழுக்கமற்ற போக்குவரத்து தடுப்பு சட்டம். எந்த ஒரு மனிதனையோ குழந்தையோ பெண்ணையோ என்ன பண்ணக்கூடாது, கடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக 1956 கொண்டு வந்த சட்டம். அடுத்ததாக 1948 பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக 1970 பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குமுறை மற்றும் ஒழிப்பு சட்டம் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. 1976 சம ஊதிய சட்டம் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. அதே 1976 கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த எல்லா சட்டமுமே ஆர்டிகல் 23 வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட பார்லிமெண்ட் வந்து கொண்டு வந்த சட்டங்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரியா? அடுத்ததாக ஆர்டிகல் 24, இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். குழந்தை தொழிலாளர் முறைக்கு தடை விதிக்கிறதுக்கான ஒரு ஆர்டிக்கல். நம்மளோட இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 140 கோடிக்கு மேலே அதிகமான மக்கள் தொகையை வச்சுருக்க நாடு இருந்தாலுமே வந்து மற்ற நாடுகளை, ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளை கம்பேர் பண்ணும்பொழுது குழந்தைகளோட உரிமைகள் நம்மளுக்கு சேஃபாக தான் இருக்குது. அப்படின்றதுக்கு காரணம் 1950 இந்திய அரசு கூட அரசியலமைப்புக்கு வரும்பொழுதே என்ன பண்ணுறாங்க, குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும் அப்படின்றத ஒரு முன்னோட்டமான திட்டமாக வந்து வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் இந்தியா இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா, குழந்தைகளோட ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது குழந்தைகள், ஒரு 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை ஒரு ஆபத்தான தொழிற்சாலையிலையோ அல்லது சுரங்கங்கள்லையோ இல்லை அபாயகரமான தொழில்கள்லையோ பணிக்கு செலுத்தக்கூடாது. 14 வயசு வரைக்கும் அவங்களோட கல்வி அப்படின்றது மேண்டட்ரி அப்படின்றத கொண்டு வரதுக்காக கொண்டு வந்தது இந்த ஆர்டிக்கல் 24. சரியா? இந்த ஆர்டிக்கல் 24 முக்கியமான கட்டுப்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். 14 வயசுக்கு உட்பட்ட எந்த ஒரு குழந்தையுமே தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது அபாயகரமான வேலைகளில் பணியமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அபாயகரமான வேலைகள்னால் என்னது அப்படின்னா, குழந்தைங்க அதிகமாக வெயிட்டு தூக்குறது, அவங்களோட ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரியான வேலைகள், அவங்களோட மனநலத்தை பாதிக்கிற மாதிரியான வேலைகள், இது எல்லாமே நம்ம அபாயகரமான வேலைகள் அப்படின்ற இடத்துல எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், வெடிபொருள் தயாரிக்கிறது, கட்டுமான பணிகள், ரசாயன தொழிற்சாலைகள், ரயில்வே ட்ராக்ல இந்த மாதிரியான இடத்துலலாம் வேலை
செய்கிறது அபாயகரமான வேலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சில விதிவிலக்குகள் இருக்குது. குழந்தைகள் அபாயகரம் இல்லாத, அவங்களோட ஹெல்த்துக்கும் மனநலத்துக்கும் அவங்களோட கல்விக்கும் பாதிப்பு இல்லாத வேலைகளை அவங்க வந்து செய்யலாம். ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து ஒரு வேலை சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து செய்யலாம். இல்லை குடும்பமாக வந்து ஒரு குடிசை தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அதுலேயும் சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அதுலேயும் குழந்தைகளோட நலன் பாதிக்கப்படுது, கல்வி பாதிக்கப்படுதுன்னா அதில் கன்சர்ன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த குழந்தைகளோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சட்டம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர் சட்டம். குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் அப்படின்னா 1986 ஒரு சட்டம் வந்துச்சு. ஓகேவா? அடுத்ததாக குழந்தைகள் வேலைவாய்ப்பு சட்டம். குழந்தைகள் எங்கெங்கெல்லாம் வேலை செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கிறது 1938 குழந்தைகள் வேலைவாய்ப்பு சட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக 1952 தோட்ட தொழிலாளர்கள் சட்டம். 1951 தோட்ட தொழிலாளர்கள் சட்டம். 1952 சுரங்கங்கள் சட்டம். 1958 வணிக கப்பல் போக்குவரத்து சட்டம். 1961 பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம். ஓகேவா? அடுத்ததாக 1961 பார்த்தீங்க அப்படின்னா தொழில் பயிற்சி சட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக 1966 வீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர் சட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இதில் ஒரு 8 சட்டங்கள் இந்த ஆர்டிக்கிளுக்கு கீழே வந்து நம்மளுக்கு வருது. ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986, குழந்தைகள் வேலைவாய்ப்பு சட்டம் 1938, சுரங்கங்கள் சட்டம் 1952, வணிக கப்பல் போக்குவரத்து சட்டம் 1958, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் 1951, தொழில் பயிற்சி சட்டம் 1961, வீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர் சட்டம் 1966. இந்த சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 24 வந்து ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இதில் கவர்மெண்ட்டோட சில முக்கியமான முன்னெடுப்புகள் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். சுரண்டலை தடுக்கிறதுக்காகவும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்கவும் நிறைய அமைப்புகளை வந்து நம்மளோட அரசு வந்து உருவாக்கியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதில் ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்க வேண்டியது மறுவாழ்வு நல நிதி அப்படின்றத கொண்டு வராங்க. அதாவது குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்துகிற முதலாளிகள்கிட்ட இருந்து அபராதமாக 20,000 வரைக்கும் வசூலித்து அதை வந்து குழந்தைகளோட கல்வி மற்றும் மறுவாழ்வுக்காக பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக தேசிய மற்றும் மாநில ஆணையங்கள் குழந்தைகளோட உரிமைகளை பாதுகாக்க நேஷ்னல் சைல்டு ப்ரொடெக்ஷன் அப்படின்றதுக்காக கொண்டு வந்து நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், அது குழந்தைகள் உரிமைகளுக்கான தேசிய ஆணையம் மற்றும் மாநில ஆணையங்கள்லாம் செயல்படுது. சரியா? அடுத்ததாக சிறுவர் நீதிமன்றங்கள். சிறுவர்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விரைவாக விசாரித்து நீதி வழங்கணும் அப்படின்றதுக்காக சிறுவர் நீதிமன்றங்கள் அப்படின்றது இயங்குது. சரியா? இந்த ஆர்டிகிள் 23 இருந்தாலும் சரி, ஆர்டிகிள் 24 இருந்தாலும் சரி, அதில் சில விதிவிலக்குகள் அப்படின்றது இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பொது நோக்கங்களுக்காக அரசு என்ன பண்ணலாம்? கட்டாயப்படுத்தலாம். ஓகேவா? அதாவது ஒரு இராணுவ சேவையோ அல்லது ஒரு சமூக சேவையோ இருக்குது அப்படின்னா ஒருத்தரை ஊதியம் இல்லாமல் கட்டாயமாக வேலை செய்யுங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்து செய்யலாம். ஆனால் அப்படி அவர் வேலை வாங்கும்போது அவரோட மதம், இனம், சாதி, வகுப்பு அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. இப்போது ஒரு இராணுவத்தில் வந்து சேவையாற்று அப்படின்னு மக்களை கூப்பிடும்பொழுது எல்லாரையும் ஒரே மாதிரியாக நீங்கள் வந்து வேலை வாங்கணும். அவங்களோட சாதி, மதம், இனம், வகுப்பு அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பாகுபாடு அப்படின்றத காட்டக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? இது வந்து அரசு சமூகத்தோட நல்லெண்ணத்துக்காக ஒரு வேலையை வாங்கும்போது இது வந்து சொல்லியிருக்காங்க விதிவிலக்குகளாக. மற்றபடி இதில் எதுவும் வந்து விதிவிலக்குகள் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஓகேவா? எதுவுமே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டிக்கலாக வந்து இந்த ஆர்டிக்கிள் 23, 24 இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.